பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பான் தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். என்னோட கூட இன்டிமசி வித் காட் பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னோட கூட சங்கீதம் 63வது அதிகாரம் 1வது வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. தாவீது சொல்கிறார் பாருங்க, என் தேவனே நீர் தான் என்னோட தேவன். ஆண்டவரை நோக்கி சொல்கிறார், வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் என் தேவன். என்னோட ஆத்மா எப்படி இருக்குது? வறண்ட நிலம் போல இருக்குது, தண்ணீரற்ற நிலமாக இருக்குது, விடாய்த்ததுமாக இருக்குது. அது எப்படி இருக்குது? அந்த ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்குது. அந்த ட்ரைனஸ்ஸான அந்த ஒரு இது பூமியை யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு என்ன சொல்கிறது, வறண்டு போய் தண்ணீரே இல்லாத ஒரு நிலப்பரப்பில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதில் எவ்வளோ தண்ணி வந்தாலும் அந்த பூமி இழுத்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவ்வளோ தாகம், அவ்வளோ தேவைப்படுது அதுக்கு அந்த ஈரம். இது அது மாதிரி தான் இவரோட ஆத்மா இருக்கான், உழந்து போய் கிடக்கு. உண்மையில் நான் தாகமாக இருக்கேன்னு அந்த இடத்துல ஜீவ தண்ணியா, அது ஜீவ ஊற்றா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மேலே அந்த அன்பை, அவரோட அந்த வார்த்தையை ஊற்ற 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 அந்த ட்ரைனஸ் எல்லாம் மாறி செழிப்பாக மாறும். ஸோ இன்றைக்கி நம்மளும் கூட நம்மளோட ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஆவிக்குரிய விஷயங்கள் எவ்வளோ ட்ரையாக போய் கிடக்கிற இடத்துல ஜீவ தண்ணீர் ஆகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கறச்சே, அவர் அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றுச்சு, ஆவியானவர் அந்த ஜீவ நதியாக நமக்குள்ளே புறப்பட்டு வரச்சே அந்த ட்ரைனஸ் எல்லாம் மாறும், அது செழிப்பாக மாறும். அப்போது அவரோட மாம்சமும் அவரையே வாஞ்சிக்கிறதான். ஸோ நம்ம அதிகாலமே தேவனை தேடணும். நம்ம ஆத்மா அந்த ட்ரையான அந்த பூமி எப்படி தண்ணீருக்கு வாஞ்சியாக இருக்கோ அது மாதிரி நம்ம தேவன் பேரில் வாஞ்சியோடு இருக்கணும். அதிகாலமும் அவரை தேடணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும். நம்ம மாம்சமானது எப்போவுமே, மாம்சம்னது இந்த உடம்பு மாத்திரம், ஃப்ளஷ் மாத்திரம் இல்லை, நம்மளோட ஆவி, ஆத்மா, சிந்த, சரீரம், நம்ம டிசைட்ஸ், நம்ம மைண்ட், நம்ம ஹார்ட், இது எல்லாம் சேர்ந்தது இல்லையா நான்கிறது. ஸோ அந்த இடத்துல அது எல்லாமே தேவனையே சார்ந்து தேவனை விரும்பணும், தேவன் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியணும், தேவன் மேலே தாகமாக இருக்கணும், பசியாக இருக்கணும், தேவன் மேலே ஆசையாக இருக்கணும். டுவர்ட்ஸ் லவ், அண்ட் அவர் லவ் ஷுட் பி டுவர்ட்ஸ் காட். அந்த ஒரு அன்பு அவர்கிட்ட நம்ம காமிக்கிறதா இருக்கணும். அதுதான் இந்த வசனத்துக்கான அர்த்தம். வாங்க நம்ம, நீங்கள் கேட்கலாம், என்ன சிஸ்டர் என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, எங்களோட தினப்படி தேவைகளையே சந்திக்க முடியல, எங்களால் அதிகாலம் எழுந்துக்க முடியலைங்க. இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது கர்த்தர் ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் என்ன பண்ணணும், நம்ம பின்பற்றணும். அவரோட நீதியும் நாடணும், அதை தேடி போகணும். கர்த்தரையும் கர்த்தரோட நீதியும் நாடி தேடி போகிறச்சே, பின்பற்றச்சே மற்றவர்கள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். என்னவைகள்? இந்த பூமிக்குரிய தேவைகள் அனைத்தும் நமக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ அதிகாலம் நீங்கள் தேவனை தேடுறச்சே அந்த நாளுக்குரிய பலனை, நீங்கள் தேவை என்னென்ன சந்திக்க போகிறீங்களோ, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கோ அதெல்லாம் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க, அந்த ப்ராப்ளம்ஸில் அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். ஸோ அதுக்காக தான் தேவனை தேடணும்னு போகாதீங்க. இந்த ஒரு சாக்க வச்சாது தேவனை தேடுங்க. முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. இது நமக்கு கொடுக்கப்பட்ட கமாண்ட்மெண்ட் இல்லையா? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசியன். ஸோ அடுத்தது 2வது கமாண்ட்மெண்ட் அது. ஸோ நம்ம முதல்ல தேவனை தேட வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. ஏன்னா நம்ம வேற எங்கே போவோம்? தேவன்கிட்ட போகாமல் வேறு யார்கிட்ட போக முடியும்? யார் நமக்கு சொல்யூஷன் தருவா? யார் நமக்கு பரிகாரியாக இருக்கார்? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. ஸோ அவரை நாடி போவோம், அவரை தேடி போவோம். அந்த ட்ரையாக இருக்கிற இடங்கள்லாம் செழிப்பாக மாற அவர் ஜீவத்தை நீராக ஊற்றுவார். ஆமே. வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக நன்றி ராஜா. இந்த வேத பகுதியில் சொன்னது போல் அதிகாலமே உம்மை தேட ஆண்டவரே நீரே எங்கள் தேவனாக இருக்கிறீர் ராஜா. உண்மையே தேடி வருகிறோம் ராஜா. எங்களோட அந்த எல்லா வித ட்ரைனஸையும் ஆண்டவரே, வனாந்திரமாக இருக்கிறதையும் ஆண்டவரே, எல்லா வித ஆண்டவரே தண்ணீரற்ற நிலமாக இருக்கிற அந்த சூழ்நிலையை, எங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப், எங்கள் ஏர்த்லி லைஃப், பிள்ளைகளோட எல்லா வாழ்க்கை காரியங்களும் எந்தெந்த இடத்துல அவ்வளோ ஒரு ட்ரைனஸ் இருக்கோ, செழிப்பற்று இருக்கோ, உலர்ந்து போய் கிடக்கிறதோ, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, மாம்சமான யாவர் மேலும் ஆவி ஊற்றுவேன்னு சொன்னீரே, இறங்கி வருவீராக. இயேசு கிறிஸ்துவே, நீரே தாகம் தீர்க்க நீரூற்று அல்லவா. உம்மை நோக்கி வருகிறோம் ராஜா. உம்மை வாஞ்சித்து வருகிறோம், உம்மை தேடுகிறோம். எங்களோட ஆத்மா உம்மை தேடுகிறது, உண்மை மேல் வாஞ்சியா இருக்கு. நீர் தான் வேண்டும் ஆண்டவரே. உண்மையை சார்ந்திருக்கும் ராஜா. ஆண்டவரே, எல்லா வித தண்ணீரற்ற அந்த நிலைமையெல்லாம் மாற்றி செழிப்பாக மாற்றுவீராக ராஜா. வனாந்திரத்தை எல்லாம் வயல்வெளியாக மாற்றுவீராக தகப்பனே. உம்மை தேடும் போது உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் தான் வெக்கப்பட்டு போனதில்லை ராஜா. ஒவ்வொருத்தரும் அதிகாலையில் உம்மை தேட, இன்டிமசி வித் காட் ஆண்டவர் உம்மோடு கூட இருக்க வேண்டிய அந்த உறவை புதுப்பித்து கொள்ள, அதன்படி நடக்க, இன்னும் ஆண்டவர் உம்மோடு கூட ஏனோக்கு நடந்தது போல ஆண்டவரே, நாங்கள் நோவா சஞ்சரித்தது போல நாங்களும் உம்மோடு நடக்க, சஞ்சரிக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன்.
நிச்சயமாக அவங்களோட அந்த ட்ரைனஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவார். ஜீவ தண்ணீர் அவர் தான். அவரையே நோக்கி பாருங்கள், அவரையே சார்ந்துருங்க. கர்த்தர் ராஜ்யத்தையும் நீதியும் நீங்கள் தேடச்சே மற்றவர்களெலாம் கூட கொடுக்கப்படும். அதே மாதிரி எல்லா வித தேவைகளுக்கும் அவரை சார்ந்திருக்கச்சே, முதல்ல அவரை நோக்கி பார்க்கறச்சே எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமீன். காட் பிளஸ் யூ.